வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வாகனம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வாகனத்தை கண்ணில் பார்க்குறதே அரிதாக தான் இருக்கும். மஹேந்திரா XUV 7XO இதோட பேசிக் மாடல் மட்டும் கண்ணிலேயே பார்க்காம இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் பிரஜேஷ் பிரதர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ XUV 7XOட AX வேரியன்ட் பர்சனலாக இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீசலை பொறுத்து பார்க்கும்போது 18.65 lakhs. இதுவே நீங்கள் பெட்ரோல் போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 17 lakhs அரௌண்ட் வருது. டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் வந்து ஒரு 1.5 lakhs வேரியேஷன் வச்சுருக்காங்க ப்ரைஸிங்கில். பட் டீசல் போகிறது பெட்டர் பெட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து பெட்ரோல் எடுக்கிறோம்னா ரியல் டைமில் ஒரு 8 km பெர் லிட்டர் தான் கொடுக்கும். இதுவே நம்ம டீசல் போகிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 12 km பெர் லிட்டர் கிடைக்கும். பிரேக் ஈவன் டைம் எடுக்கும், ஒரு 30,000 to 50,000 kilometers வந்து அந்த பிரேக் ஈவன் டைம் அப்படின்றது இருக்கும். பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது சென்சிபிள் சாய்ஸ் வில் பி டீசல். இன்றைக்கி பெட்ரோல் முதல்லலாம் வந்து டீசல் எடுக்க வேண்டாம்னு சொன்ன காலகட்டம்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து பெட்ரோலை தாண்டி டீசல் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பெட்ரோல் நடக்கக்கூடிய எத்தனால் பிளெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டீசலில் ஐசோபெட்டனால் பிளெண்ட் நடந்தாலும் வந்து மேஜர் பாதிப்பு என்ஜினுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. சரி, ஓகேங்க, ஃபைன். இந்த மஹேந்திரா XUV 7XOவோட AX வேரியண்ட் இருக்குது. ஸோ AX வாங்கலாமா இல்லை AX3 வாங்கலாமா? AX3 அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட பெட்ரோல் வேரியன்ஸில் 3 லட்ச ரூபாய் விலை ஏறுது AX-லேருந்து AX3க்கு. இதுவே நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய் ஏறுது. ஸோ இந்த 2 lakh 3 lakh ப்ரைஸிங்கில் அடிஷனலாக என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, AX3 வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு ரியரில் வைப்பர் டிஃபாகர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வாஷரும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் அண்ட் அட்ஜஸ்டபுளாக கொடுத்து ஆட்டோ ஃபோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா இதெல்லாம் இடம் இருக்குது. இது இடத்துக்கு 3 லட்ச ரூபாய் கொடுத்து போகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் AX மேக்ஸ் பெட்டர் சென்ஸுங்க. ஏன்னா நீங்கள் வாங்கி ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது அடிஷனலாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த XUV 7XOட AX பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வண்டி டெலிவரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போது டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ AX வேரியண்ட்டை புக் பண்ணி நீங்கள் டெலிவரி எடுத்துக்க முடியும். 6 months to 8 months வந்து மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கக்கூடிய இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வாங்க போய் பார்த்துருவோம். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து பண்ண CA மஹேந்திரா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மாசமான ஷோரூம் கொடுத்துலாம். நீங்கள் மஹேந்திரா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த AX மாடல்லாம் புக் பண்ணணும், கொஞ்சம் ப்ரியராக டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வேணும்னா ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த பர்டிகுலர் மாடலில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இந்த AX மாடலில் இருந்து AX3 மாடல் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். AXல வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ஒரு மேஜர் மிஸ் அவுட்டாக இருக்குங்க. சரி, சேஃப்டி பற்றி பேசுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி இன் ஒயிட் கான்செப்டில் உங்களுக்கு நல்ல சாலிடான ரிஜிடிட்டி கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1800 கிலோகிராம் கிட்ட கர்வ் வெயிட் இருக்குது. நல்ல சாலிடான ஒரு கார்னு சொல்லலாம். ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் சரி, கிராஷ் டெஸ்ட்லையுமே இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பேனல் குவாலிட்டியில் எப்படி இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ண யாருமே குறை சொன்னதில்லை, அது நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி வந்து பழைய இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் ஃபேஸ் லிஃப்ட் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இதை தாண்டி பெயிண்டோட குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலையாவது வந்து பெட்டர்மெண்ட் இருந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் டெஃபினட்டாக அதில் எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ரிலேட்டடாக பேசிட்டோம். இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக நிறைய டெக்னிக்கலாக பேச வேண்டியது இருக்குது. நான் உள்ள போகிற பேசுகிறேன். இப்போது முக்கியமான விஷயம் என்ஜின் ஆப்ஷன். என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 2 விதமான என்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2 லிட்டர் டர்போ பெட்ரோல், டர்போ கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் TGD என்ஜின் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டர்போ டீசலுங்க. காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தை தான் இது பயன்படுத்துது. ஸோ பிரதானமாக
XUV 7XO அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த இன்ஜினை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு 182 பிஹெச்பி பவரும், உங்களுக்கு வந்து டார்க்னு பார்த்தீங்கன்னா 420 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து மேனுவல்லையும் 450 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்க முடியும் இந்த இன்ஜின் மூலமாக. நமக்கு இங்கே டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் எய்சன் சோர்ஸ்ட் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்றது AX3 வேரியண்ட்லேருந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ டார்க் கன்வெர்ட்டர் உங்களுக்கு தெரியும், ரிலையபிளான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வரும்போதே நமக்கு எய்சன் சோர்ஸ்ட் அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஞாபகத்துக்கு வரும். அதான் இங்கே யூட்டிலைஸும் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் மேனுவல் போகிறீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல். பேசிக் மாடலில் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் கிடைக்கும். பெட்ரோல் போனீங்கனாலும் சரி, டீசல் போனீங்கனாலும். ரியல் டைம் எஃபிஷியன்சின்னு கேட்டிங்கன்னா டர்போ பெட்ரோல் போகும்போது ஒரு 8 கிலோமீட்டர் பர் லிட்டர். இதுவே நீங்கள் டர்போ டீசல்னு போகிறீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்றது ரியல் வேர்ல்டு எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ என்ஜினோட பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா டீசல் பொறுத்து பேசும்போது 1800 கிலோகிராம் கிட்ட கர்வ் வெயிட் இருக்குங்க. ஸோ 101 ஹார்ஸ் பவர் பர் டன்னாக இருக்குது. ஸோ மோர் தென் சஃபிஷியன்ட் பவர் டெலிவரி அப்படின்றது இருக்கும். இந்த வண்டியோட கேலிப்ரேஷன், பவர் டெலிவரியோட கேலிப்ரேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தெரியும். இந்த செக்மெண்ட்டில் டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்னு ட்ரைவ் பண்ண எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ என்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வைப்ரேஷன்ஸ் உள்ள கேபின்குள்ளே வெல் கண்டென்ட்டாக தான் இருக்குது. வெளியில் மேபி எக்ஸ்டீரியர்லாம் வந்து ஸ்லைட்டாக ஃபீல் ஆகலாம். பட் உள்ளே வந்து என்ஜின் நாய்ஸும் வரல, அப்புறம் வைப்ரேஷன்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. உள்ள வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் உள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காலாம் இல்லை. உங்களுக்கு அது நீங்கள் ஒரு டெஸ்ட்டை எடுக்கும்போது உங்களால் வந்து புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். NVHக்கு லைனிங் பேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனஸோட பேட் அப்படின்றது நல்லா ஹெஃப்டோ லைக் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு மெட்டீரியலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் எவிடென்ட்டாக புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். கீழே வந்து என்ஜின் கார்டு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ஜின் கார்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெல் பேக்டான ஒரு என்ஜின் பே அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ என்ஜின் ரிலேட்டடாக அதாவது இஷ்யூஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலையும் வந்து என்ஜின், அதாவது டர்போ பெட்ரோலாக இருக்கட்டும், டர்போ டீசலாக இருக்கட்டும், பெட்ரோல் பற்றி அதிகமான விமர்சனங்களை பார்க்கல. பட் டர்போ டீசலில் ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தாங்க. ஸோ அதில் எந்த கவலைகளும் இல்லை. ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் வித் AX வேரியன்ட், 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்றது AX3 வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லி லோடடாக போனீங்கனாலும் ஹில் ஸ்டேஷன் ஏறிங்கனாலும் வண்டி திணறாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஏறுங்க. ரிலாக்ஸ்டான ஒரு க்ரூசராக தான் இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஷார்ப்பரான ஒரு டிசைன்குள்ளே போயிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு அப் மார்க்கெட் ஃபீல் தரணும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஹெட்லைட்டோட கிளஸ்டர் வந்து ஒரு போலரைசிங்கான ஒரு ஒப்பீனியன் தான் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் வந்து லைக் அந்த கன்மெட்டல் கிரேயில் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட லோகோ கொஞ்சம் பெரிதாக போட்டிருக்காங்க. 360 டிகிரி கேமரா இதில் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸ் கேமரா மட்டும் AX3 வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். AX வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது கிடையாது. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் மஹிந்திராவோட ஹெட்லைட்ஸ் மட்டும்தான் OEM ஸ்டாக் ஹெட்லைட்ஸே வெளிச்சத்தை கொடுக்குது. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஹெட்லைட்டோட இன்டென்சிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து DRLs அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இங்கே வந்து LED ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கியூப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் ஆகாது. ஜஸ்ட் டம்மியாக தான் இருக்கும். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். எந்த குறைகளும் சொல்ல மாட்டேங்க. பம்பர்ஸ்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜலாக இல்லை. சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு வந்து உடஞ்சி போகாது. அது ஃப்ளெக்ஸ் ஆகி வந்து டிசால்வ் ஆகிடும். கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த கன்மெட்டல் கிரேயில் தான் வந்து ஸ்கிப் பிளேட்ஸ், ஃபேக் ஸ்கிப் பிளேட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஐஸ் கியூபில் ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்றது வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மாடலில் கிடையாது. ஒரு மினிமலான ஒரு ஆடம் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் இந்த பேசிக் மாடலில் கிடையாது. இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது 2750 mm வீல் பேஸ் அப்படின்றது கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து MG ஹெக்டாரோட 7 சீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாடா சஃபாரி இருக்குது. இதை தாண்டி போகும்போது கிரெஸ்டா இருக்குது. பட் சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இங்கே வந்து டீசெண்டாக இருக்குது. பட் தேர்ட் ரோ பற்றி நான் பேசணும். நான் அது உள்ளே போகிறப்ப பேசுகிறேங்க. செகண்ட் ரோ வந்து மோராலஸ் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் தேர்ட் ரோ பற்றி நான் உள்ளே போகிறப்ப பேசுகிறேன். ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றது கிடைக்குது பேசிக் மாடலில் இருந்து. டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் சைட் ப்ரொஃபைலில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் அப்படின்றது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரேல்ஸ் ஃபங்க்ஷனலாக லோடபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஜஸ்ட் ஆஸ்தட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் சன் ரூஃப் அப்படின்றதும் கிடைக்காது. AX3லையுமே வந்து இல்லை. அடுத்த மாடல் போகும்போது உங்களுக்கு சன் ரூஃப் அப்படின்றது ஆட் ஆகுது. டோர்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அதாவது டோரோட ஹெஃப்ட்டை வச்சு ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் பேசிட முடியாது. டோரோட ஹெஃப்ட் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஜிலான உணர்வு இல்லாமல் இருக்கா இல்லை அப்படின்றக்காக தான். ஸோ டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சாலிடான தட்டுணர்வு அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. இங்கே டயர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வீல் கேப்சரை போட்டிருக்காங்க. AX மாடல் AX3 மாடல் ரெண்டுலேயுமே இதுதான் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது MRFல எக்கோட்ரெட் டயர்ஸுங்க 235, 65, 17. உங்களுக்கு லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபேப்ரிக் லைனர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு அந்த நாய்ஸ் லெவலோட கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த AX மாடல் வரும்போது இந்த மிரர் பொறுத்த வரைக்கும்
ஓகேங்களா. இந்த கன்சோல் ஓஆர்விஎம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளாக மட்டும்தான் இருக்கும். இதுவே நீங்கள் AX5 போகிறீங்கன்னா ஃபோல்டபுள் கன்சோலாக கொடுத்து கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்ட் ஃபங்க்ஷனையும் எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது இங்கே எனேபிள் ஆகிருக்கு, பார்க்க முடியும் உங்களால். மற்றபடி பெல்ட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. கேரக்டர் லைன்ஸ் வந்து கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் டிசைன் எலிமெண்ட்டில். இங்கே வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 60 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடக்குது. இங்கே தேர்ட் அதாவது குவார்ட்டர் பேனலையும் சரி, இந்த செகண்ட் ரோ கிளாஸ் பார்ட்டிஷனும் சரி, நல்ல வெளிச்சத்தை உள்ள கொடுக்கும் டிஎல்ஓவை. ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது உள்ள இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. அடுத்த மேஜர் விஷயம், இந்த மாதிரி ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட சஸ்பென்ஷன் கேரக்டர், டிரைவிங் கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டெட்டுங்க, FST கூட வந்து ஸ்டெபிலைசர் பார் இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் போயிருக்குங்க, FST கிடைக்குது. கூடவே வந்து டாவன்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வேர்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலி அடாப்டிவ், அதாவது ஹைட்ராலிக் அடாப்டிவ் சஸ்பென்ஷன். இது பேசிக்லி வந்து ஃப்ளூயிட் கண்ட்ரோலாக பண்ணும். இது வந்து மெக்கானிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது அந்த ஃப்ளூயிட் கண்ட்ரோல் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த லேட்டரல் மூவ்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்றத அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்டெபிலிட்டியை கான்ஸ்டன்ட் பண்ணி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ரியல் டைம் ரோடு என்ன ட்ராவல், எந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன ஹை ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பிளான்டட் ஃபீலை கொடுக்கும். கார்னர்ஸ்லாம் எனக்கு வந்து அஜயலாக ஹேண்டில் ஆகும். இதுவே வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் போகும்போது அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவை உள்ளே கொடுத்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, டம்முன்னு உள்ளே ஆடாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்குள்ளே நான் விடுறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உள்ளே போயிட்டு திரும்ப வந்து செட்டில் ஆகணும். செட்டில் ஆகாமல் வந்து ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ளே வந்து போன் ஜாரிங்க அது உள்ளே விழுகும். அதை வந்து இந்த டாவன்சி சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது கூட வந்து அட்வான்ஸ்டு ரீபோன் ஸ்டாப்பரும் இருக்குது. லைக் ஒரு மேலே ஏறி ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறீங்க அப்படின்னா இறங்கின உடனே அது வந்து செட்டில் ஆகணும். செட்டில் ஆகாமல் இப்படி ஆடும். ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் இருக்கும் ஒரு சில வண்டியில். அதுவுமே இங்கே வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். அது நீங்கள் இறங்கின உடனே அது பிடிச்சி செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கும் இருக்காது, ரொம்ப லேட்டரல் மூமெண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி கார்னரில் வந்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். நல்ல ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டரும் இருக்கும். இங்கே ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஹைலி பவர்டு ஒரு மோட்டார் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ நமக்கு இருக்கும். அதாவது ரொம்ப லைட்டு யூஸாக நமக்கு இருக்கும் சிட்டி ஸ்பீட்ஸில். ஹை ஸ்பீட் கின் பண்ணும்போது அந்த ஹெஃப்ட் அப்படின்றது ஆட் ஆகும். ஒரு சில பேருக்கு மஹேந்திராவோட ஸ்டீரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்டீரிங்கோட கேலபரேஷனே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்ப லைட் வெயிட்டடாகவும், ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஃப்ட் ஆட் ஆகும். அதே மாதிரி லைக் உங்களோட எஃபோர்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். மீதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் பார்த்துக்கும், இபிஎஸோட மோட்டார் அப்படின்றத பார்த்துக்கும். பிரேக்ஸ் வந்து ஷோர் ஃபுட்டடாக ஃபீல் ஆகுது. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் மாடல்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கோஸ்டிக் கிளாஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகும். இருந்தாலுமே டெஃபினட்டாக இது வந்து ஒரு காமன் மேன் குறை சொல்லவே மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் தான் இருக்கும். நல்ல பிளான்டடான ஒரு காருங்க. ஸ்டெபிலிட்டியில் ஒரு குறை நீங்கள் சொல்லிட மாட்டீங்க. இன்னும் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்குது முதல்ல இருந்ததை விட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டெய்லாம் கன்சோல் தான் பேசிக் மாடலுமே கிடைக்குது. ரிவர்ஸ் கைட்லாம் அப்படின்றது இந்த இடத்துல லே ஓவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக சீக்வன்ஷியலாக இங்கே ஃபங்க்ஷன் ஆகாது. ரியரில் ஆக்சுவலாக அந்த பம்பர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 3D டிசைன் மாதிரி போயிருக்காங்க. கீழே வந்து ஃபேக் கன் மெட்டல் ஸ்கிப் பிளேட்ஸ் கிடைக்குது. இங்கே 2 பார்க்கிங் சென்சார் தான் அங்கே இருக்குது. கேமரா அப்படின்றது இந்த வேரியண்ட்டில் கிடையாது. AX3 போகிறப்ப தான் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மாடலில் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மினிமல் தான். அது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். நீங்கள் தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பூட் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பேர் டயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது லே ஓவர் நடந்திருக்கு. அது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் டயர் தான். மற்றபடி நீங்கள் வந்து இந்த தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனஃபான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்கும். தேர்ட் ரோக்குமே டெடிகேட்டட் ஏசி இருக்கணும். உள்ளே போகிறப்போ அதை பற்றி பேசுகிறேங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் ரியர் வைப்பர் வாஷர் டீஃபாகர் கிடையாது. AX3 போனீங்கன்னா ரியர் வைப்பர் வாஷர் டீஃபாகர் வரும். அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேர்ட் ரோக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த சீட்ஸை வந்து டம்பிள் பண்ணிக்கலாம். அழகாக உள்ளே வந்து போயிடலாம். தேர்ட் ரோ ஸ்பேஸிங் அப்படின்னு வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ரூம் பற்றி ரிக்ளைன் பற்றி பேசுவோம். இங்கே வந்து ஹெட்ரூம் பாருங்கள், நான் உட்காந்துருக்கேன். ஹெட்ரூம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேர்ட் ரோவில் நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. 6 ஃபீட் இருந்தால் கண்டிப்பாக தலை முட்டும். இருங்க, நான் ஹெட்ரெஸ்ட் நினைக்கிறேன். ஹெட்ரெஸ்ட் பண்ணி சாஞ்சு உட்காரன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்களா, ரொம்ப குறுகிய ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு 5.7 ஃபீட் வரைக்கும் இருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம் சாஞ்சு உட்காரதுக்கு. 2 பேசஞ்சர்ஸ்க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ் ஆக்சுவலாக ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. அந்த ரிக்ளைன் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி இங்கே தான் கை வைக்க வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் இந்த இடத்துல இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பின்னாடி இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, தெரியுதுங்களா?
சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்து சீட்ஸோட மெட்டீரியல் குவாலிட்டிலாம் நல்லா தரமாக இருக்குங்க. உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஏசி வென்ட் ப்ளோயர் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. 2 பக்கமுமே வந்து ஏசி வென்ட்ஸ் இருக்கிறதுனால த்ரோ நல்லாவே நமக்கு கிடைக்கும். ஒரு 12 வாட் அடாப்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. சரி, ஃபைன். அடுத்து ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இங்கே எதிர்பார்த்துறாதீங்க. அண்டர் தை சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே வாங்க, தெரியுதுங்களா? இங்கே அண்டர் தை சப்போர்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் வந்து அடல்ட் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ட்ராவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ட்ராவல்னால் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி உட்காந்துக்கணும். இதுதான் அண்டர் தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மேஜராக லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் கேட்பீங்க. ஒரு நிமிஷம் இந்த சீட்டை ஓப்பன் இது பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? காலை இப்படி தான் வச்சு உட்காருவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா காலை வந்து கீழே ஒரு லாட்ச் இருக்குது, அது இடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க. காலை நீட்ட முடியல, கம்ஃபர்டபுளாக நீட்ட முடியல. அது ஒரு தொந்தரவாக இருக்குது. எங்கள் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஓகே இஷாக ஃபீல் ஆகுது. என்ன இந்த செகண்ட் ரோ வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு மூவிங் ட்ரையல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த XUV7XOவோட ரியர் சீட், அதாவது வந்து செகண்ட் ரோ சீட்டில் எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எக்ரஸ்லாம் வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு ஓகே, அதாவது வந்து ஒரு சின்ன வயசு பசங்க இல்லை ஒரு 30-35 வயசு வரைக்கும் ஓகே. பட் பெரியவங்களா இருக்காங்கன்னா கம்பல்சரி ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஏரியாங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே வந்து உட்காந்த உடனே இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் தாங்க. நல்லா தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்னொன்று இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸோட கிடைக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது 3 பேசஞ்சருமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பரட்டக்கூடிய விஷயம் தான். மேலே வந்து கேபின் லேம்பும் இருக்குது. ஓகே, ஃபைன். சரிங்க, உட்காந்துட்டோம் அப்படின்னா வந்து முதுகுக்கான சப்போர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. என்ன பட்லேருந்து கரெக்டாக அந்த முதுகு தண்டவளத்துக்கான சப்போர்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். ஷோல்டர் வந்து மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் என்ஹான்ஸ்மெண்ட். ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணாங்க அப்படின்னா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண வந்து செகண்ட் ரோவில் வந்து இந்த சென்டர் பேசஞ்சர் உட்காரவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கும். அதனால் அதை மட்டும் எனக்கு தெரிஞ்சு அதை ஆப்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டியோலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உள்ளேருந்து பார்க்கும்போது நல்லா கிளியரான ஒரு அவுட்டர் விசிபிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு அப்படின்றது இருக்காது. இங்கே வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். ஓகேங்களா? ஹெட்ரூம் பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து சாஞ்சு உட்காந்துருக்கேன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தாராளமான ஒரு ஹெட்ரூமுங்க. செகண்ட் ரோவில் 6 ஃபீட் இருந்தீங்கன்னா தலை மேலே வரையாது என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே மேஜராக நான் பேசணும்னு நினச்சது இங்கே பாருங்கள், நல்ல தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் இங்கே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இந்த செகண்ட் ரோவை ஸ்லைடிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட் ரோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துருக்க முடியும். ரொம்பவே யூட்டிலிட்டி ரீதியாக, ப்ராக்டிகலிட்டி ரீதியாக பிரோஜனமாக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டர் தை சப்போர்ட் கண்டிப்பாக மிஸ் அவுட் ஆகுது. நீங்கள் காலை நல்லா நீட்டி உட்காடுறீங்க அப்படின்னா ஓகே இஷாக ஃபீல் ஆகும். பட் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். கீழே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஃபோர் தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து 3 அடல்ட் இங்கே தாராளமாக உட்கார முடியும். ரியரில் ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது. டைப் சி சார்ஜர் அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்டுக்கு ப்ளோயர் கண்ட்ரோல் மிஸ் அவுட் ஆகுது இந்த இடத்துல. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இல்லை, சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து மேலே பயன்படுத்தியிருக்காங்க. அது நமக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீலை தருதுன்னு சொல்லலாம். டேஷ்போர்ட் லே அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட் ஸ்க்ரீன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பேசிக் மாடல் இருந்தே 12.3 இன்ச்சில். ஸோ அதாவது இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் விசிபிளாகவே தெரியாது. உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைட்லேருந்து பார்க்கும்போது மட்டும் தான் அந்த ஸ்க்ரீன் விசிபிலிட்டி அப்படின்றது இருக்கும். டிரைவருக்கு வந்து ஆக்சஸ் அப்படின்றது விசிபிலிட்டி மூலமாக இது மட்டும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே ஜிப் ஜாப் ஜூம்னு சொல்லி ட்ரைவ் மோட்ஸும் பேசிக் மாடல்லேருந்தே வந்திருக்குங்க. ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் இந்த தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் XUV700 பார்த்தது தான் 7XOலையும் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டீரிங்லேருந்து போவோம். ஸ்டீரிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. ஒரு கரெக்டாக கை வைக்கிற இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. அது லெதர் ராப்பிங் மட்டும் தெரியல, பட் பிடிமானத்துக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல மஹேந்திரா நிறுவனம் நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. பேசிக் மாடலாகவே இருந்தாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு கிடச்சிருது. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் இந்த இடத்துல லே அவுட் பண்ணியிருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஒரு டீசெண்டான ஒரு சவுண்ட் இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அப்படின்றது வராது. எம்ஐடி கிளஸ்டர் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தீம் அதோட டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ 700 இருந்துச்சு அதே தீமில் தான் போயிருக்காங்க. ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் அப்படின்றது பேசிக் மாடலில் கிடையாது. சரி, சீட்ஸோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தான் ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது டீசெண்டாக இருக்குது. நீங்கள் பாடி ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து தடுத்து ஹக் பண்ணி வச்சுக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அண்டர் தி சப்போர்ட் டெஃபினட்டாக லேக் ஆகுது. அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணுங்க. சரி, ஃபைன். அடுத்து நீங்கள் டேஷ்போர்டில் பாருங்கள், அந்த ப்ரௌன் டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் அந்த பெய்ஜ் டெக்ஸ்சர்லாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அந்த காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப் ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது உண்மையிலுமே நல்லாயிருக்கு பிடிமானத்துக்கு. சரிங்க,
அடுத்து மேஜராக நம்ம பேசணும்னு நினைக்கிறது வந்து டேஷ்போர்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக குறைய சொல்ல மாட்டேங்க. நிறைய பேனல்ஸ் இல்லை, ஒரு சிங்கிள் பேனலாக போட்டிருக்கிறனால ராட்லிங் நாய்ஸ் அப்படின்றது லாங் டேர்மில் வராமல் இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கிடையாது, டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் சன்வைசரில் இருக்குது. வேனிட்டி மிரர் அப்படின்றது பேசஞ்சருக்கு மட்டும், அதாவது டிரைவர் கூட வராங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. IRVM மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், ஓகேங்களா. ஸோ ஃபைன். இங்கே வந்து மேலே வந்து ஒரு கேபின்லாம் எல்இடியில் இருக்குது. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ்லாம் இல்லைங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி போட்டு ஒரு சின்ன ஸ்பேசிங் நோட்ஸில் வச்சுக்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேட்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக உதவி கொடுக்குது. மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி, சாய்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் குட்ங்க. கீ ஃபாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பான் எலக்ட்ரிக் கார்களில் பார்த்தோம்ல மகேந்திராவில், அது மாதிரி பண்ணிட்டாங்க. லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது பேசிக் மாடல் இருந்தே டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், டோர் பாக்கெட்ஸில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து அம்பரலா வைக்கிறதுக்கான ஸ்பேசிங்கோட இங்கே யூட்டிலிட்டி அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குரோமில் இல்லை, பிளாக்ல இருக்குது இந்த பேசிக் மாடலில். இப்போ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். இதில் வந்து வீடியோவும் ப்ளே பண்ணலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இதை லைக் வந்து டிரைவர் இங்கிருந்து பார்க்க முடியாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பர்பஸ் தான், சேஃப்டியாக இருக்கும். இல்லைனா டிரைவர் வந்து கான்சன்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே சில அப்ளிகேஷன்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. வெதர் அப்டேட், அதுக்கப்புறம் ஜஸ்ட் டயலுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட் அப்படின்னு வரும்போது இங்கே ஜிப் ஜாப் ஜூம்னு 3 மோட் இருக்குது, கஸ்டம் மோடும் இருக்குது. கான்ஃபிகர் உள்ளே போய் பார்ப்போம். இதில் என்ஜின் பவரு, பிரேக்ஸு, கிளைமேட், ஸ்டியரிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மோடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜின் பவர் வந்து ஜாப் மோடில் வச்சுக்கலாம், பிரேக்ஸ் வந்து நீங்கள் வந்து நார்மல் மோடில் கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், பிரேக்ஸை கிளிக் பண்ணுறேன், தெரியுதுங்களா, ஜிப்ஸாப் ஜூம்னு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஏன் வர மாட்டேங்குது? மற்றதெல்லாம் வருது, ஆனால் பிரேக்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. ஆமாங்க, என்ஜின் பவர், கிளைமேட் மாற்ற முடியுது, கிளைமேட் கண்ட்ரோல் மாற்ற முடியுது, ஸ்டியரிங் மாற்ற முடியுது, தீம் மாற்ற முடியுது. பட் இது பிரேக்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது, ஜாப்லேயே தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். அதை மட்டும் மாற்ற முடியல. ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். இங்கே ஆக்சுவலாக வந்து 6 ஸ்பீக்கர் சிஸ்டம்ங்க, 4 டோர் ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாமுங்க. இந்த யூஐலாம் வந்து லேகாக இல்லை, முதல்ல இருந்ததை விட இந்த அட்ரோனாக்ஸ் சிஸ்டம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஃபைன். இந்த மாடலில் வந்து ரிவர்ஸ் கேமரா கிடைக்காது. நீங்கள் வந்து AX3 போனீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது மேடப் ஆகும். ஏசியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு மேனுவல் ஏசி தாங்க. த்ரோ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, குறைய சொல்ல மாட்டேங்க. நல்லா வந்து ஒரு போன் சில்லரான ஒரு யூனிட் தான் வச்சுக்கோங்களேன். ஏசி வந்துட்டோட நாப் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாவியில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் டீட்டெயில் எங்கே பிடிச்சிருக்குன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மேட் போட்டிருக்காங்க, ஸோ ரேட்டல் ஆகாமல் இருக்குங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. இது வந்து கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டியோடு இருக்குங்க பேசிக் மாடல்லையே. ஆனால் செம்ம வேல்யூ ஃபார் மணிங்க பேசிக் மாடல் டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த AX மாடலோட ஒரு டீட்டெயில் விமர்சனம் பார்த்துருப்பீங்க. இது கூடவே வந்து AX3ல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றது பார்த்துருப்பீங்க. AXலேருந்து AX3 போகும்போது ரியர் வைப்பர் வாஷர், கூடவே வந்து டீஃபாகர் ஆடப் ஆகுது. அது கூட இந்த ORVM வந்து எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஃபோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா ஆகுது. அதுக்கு 2 to 3 lakhs கொடுத்து போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த AX மாடலே மோர் தென் எனஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் சப்போஸ் ஒரு 7 சீட்டர் வாகனம் பார்க்குறீங்க, பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக 100% ஒர்த்துப்பா அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த வண்டி அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். AX மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டீசல் போகும்போது ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 39,000 வருது. இதுவே AX3 போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 42,000 ஓனர்ஷிப் காஸ்ட் வருது. நீங்கள் AX மாடல் வாங்குவீங்களா இல்லை AX3 வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சேஷர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.